ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். அமருங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரு இல்லைன்றா. என்னமோ இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம் மற்றும் பலரோட ஒரு நாடகம், அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? இந்த பாஜகவோட சரண்டர் ஆகி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஊழல்லையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க.